வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் கடக ராசி அன்பர்களுக்கான மே மாதம் 19ஆம் தேதி 2025 அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்குரிய ராசி கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட மீன ராசியில் ராகு பகவானும் 3ஆம் இடமாகப்பட்ட கன்னி ராசியில் கேது பகவானும் இருந்து வந்த நிலையில் மே மாதம் 19ஆம் தேதி 2025 அன்று ராகு கேது பெயர்ச்சியிலே மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார்கள். பொதுவாக ராகு கேது பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகப்பட்ட கும்பத்தில் ராகு பகவான் கும்ப ராகுவாக வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட சிம்ம ராசியில் கேது பகவான் சிம்ம கேதுவாக அமர்கிறார். இவை கோச்சார ரீதியாக பார்க்கின்ற பொழுது சிறப்பல்ல.
பொதுவாக 2ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தில் சர்ப்ப கிரகங்கள் அமர்கின்ற பொழுது தோஷத்தை தருவார்கள். ஜாதக ரீதியாக அவ்வாறு உங்களுடைய லக்னத்துக்கு 2ல் 8ல் ராகு கேது அமர்ந்தாலும் அது சர்ப்ப தோஷம். தற்பொழுது கோச்சார ரீதியாகவும் கேது 2லும் ராகு 8லும் அமர்வது கடகராசி சகோதர சகோதரர்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் அல்ல. இதுவரை அஷ்டம சனி இருந்தது. அஷ்டம சனி முடிந்து சனி இப்பொழுது மார்ச் மாதம் 29 அன்று உங்கள் ராசிக்கு 9க்கு சென்று விட்டார். இப்பொழுது இதே மே மாதம் 19ற்கு முன்னதாக மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வந்து அமர்கிறார். நம்மளுடைய பாரத் கர்மா இயலிங்கில் கடகராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பாருங்கள். இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சியிலே உங்களுக்கு கேது 2லும் 8லும் ராகு வருவது அவை நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. பொதுவாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கௌரவம், பணபலம் மற்றும் ஆயுள் ஸ்தானம். இந்த 2 இடங்களில் சர்ப்ப கிரகங்களாகப்பட்ட ராகு கேது அமர்கின்ற பொழுது பொதுவாக ராகு கேது அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் சொந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவ்வாறு சொந்த வீடு இல்லாதவர்கள் அவர்கள் எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ அந்த வீடே அவர்களுக்கு சொந்த வீடாக ஏற்படும். அதைப்போல் பாதித்து அவர்கள் செயல்படுவார்கள். மேலும் ராகு கேதுவாகப்பட்டவர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள், யாரோடு சேர்க்கை பெறுகிறார்கள், யாருடைய பார்வை பெறுகிறார்கள், இதை வைத்துத்தான் ஒருவருடைய ஜாதகத்திலும் பலன்களை தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது கேது சூரியனுடைய வீட்டிலும் ராகு சனியோடைய வீட்டிலும் அமர்கின்றார்கள். பொதுவாக சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது என்போம் ஜோதிடத்தில். எனவே கேது 2லே அமர்வது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்வி போன்ற முக்கிய காரகத்துவங்கள் கொண்ட இடம் 2ஆம் இடம். அதே போல் 8ஆம் இடம் என்பது நம்மளுடைய கௌரவத்தையும் அதிர்ஷ்டத்தையும், மேலும் பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது 8ஆம் இடம் பங்கு சந்தை போன்றவற்றில் திடீர் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது 8ஆம் இடத்துக்குரிய அமைப்பு. ஆகையால் கடகராசி சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ராகு கேது என்று பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் ராகுவை பார்ப்போம். பொதுவாக 8ஆம் இடத்தில் ராகு அமர்கின்ற பொழுது நம்மளுடைய எந்த ஒரு செயலிலும் பல்வேறு விதமான தடைகள், சோதனைகள், முயற்சிகளில் முட்டுக்கட்டைகள் போன்றவைகள் ஏற்படும். காரணம் நிழல் கிரகங்கள் ராகு கேது. அவர்கள் அந்த இடத்தில் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்மளை மீது ஒரு அழுத்தமாக இருக்கின்ற ஒரு நிழல் என்கின்ற ஒரு வகையாக ஒரு அமானுஷ்ய ரீதியான கிரகங்களே ராகு கேது ஆகப்பட்டவர்கள். அவர் யார் பார்க்கின்ற பொழுது 8லே ராகு அமர்கின்ற பொழுது கவனம், எந்த ஒரு முயற்சியிலும் நிதானம், பொறுமை, இவையெல்லாம் நிச்சயம் உங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. இருப்பினும் இங்கு ராகு உங்களுக்கு 8ல் அமர்கின்ற பொழுது குருவோடைய பார்வையும் பெறுவார். குருவோடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை குருவோடைய பார்வை இருக்கும் ராகுவின் மீது. அது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களை தடுக்கும். இருந்தாலும் கடகராசிக்கு பொதுவாக யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மற்றும் குரு. நீங்கள் புனர்பூச நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை ராகு மீது இருப்பதனால் நிச்சயம் ராகுவோடைய கெடுபலன்கள், அசுப பலன்கள் தடைப்படும். ஆனால் முற்றிலுமாக அவை விலகுமா என்றால் நிச்சயம் இல்லை. எனவே 8ஆம் இடத்துக்குரிய அந்த வீட்டில் அமர்கின்ற கும்பராகு உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் பல்வேறு விதமான தடைகளை கொடுப்பார். பொதுவாக சனியோட வீட்டில் அமர்வதும் அவர் ஏற்கனவே சனியை போல் ராகு என்பதால் சனியோடைய பிரதான பலன்களுக்குரிய செயல்களையே ராகு செயல்படுத்துவார். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான், கடகராசிக்கு ஜென்ம பகை கொண்டவர் சனீஸ்வர பகவான் அட்டமாதிபதி. அவரும் இப்பொழுது உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த கருப்பு நிழல் கொண்ட கிரகம், அதாவது ராகுவை கரும்பாம்பு என்று சொல்வோம், கேதுவை செம்பாம்பு என்று சொல்வோம். சனியோ ஒரு கருப்பு கொண்ட ஒரு இருள் சார்ந்த ஒரு கிரகத்துக்குரியவர் சனி பகவான், மனதை இருளாக்கக்கூடியவர்.
எனவே சனியோடைய வீட்டில் ராகு அமர்கின்றார். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்களை கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை இழக்க வைப்பார். இவையெல்லாம் உங்களுடைய எந்த ஒரு புதிய முயற்சியிலும் அவை உங்களுக்கு தடைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது 8ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். இருப்பினும் ராகு நட்சத்திரங்களில் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது மே மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 23, 2025 வரை குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரம் 6 மாதங்கள், மே 19 முதல் நவம்பர் 23 வரை. அந்த 6 மாதங்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு இருப்பதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் நிச்சயம் பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. பெரிய பாதிப்புகள் வந்தாலும் அவை சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் குருவும் உங்களுக்கு 12இல் இருப்பார். சனி உங்களுக்கு 9இல் இருப்பதும் கோச்சார ரீதியாக யோகம் அல்ல. ஆனால் அதாவது 9இல் இருப்பது யோகம் அல்ல. அதே சமயத்தில் அசுப பலன்கள் பெரிய அளவில் கொடுப்பதும் அல்ல. இருந்தாலும் பாக்கியஸ்தானம் என்கின்ற 9ஆம் இடத்தில் சனி என்கின்ற அசுப கிரகம் அமர்வதும் சிறப்பல்ல. ஆகையால் ராகு இங்கு குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் நவம்பர் 23, 2025 வரை நடைபெறுவதனால் இந்த காலகட்டங்களில் நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவிலே ராகுவால் பாதிப்பு இருக்காது. அதன் பிறகு நவம்பர் மாதம் 23, 2025 முதல் 2026 அடுத்த ஆண்டு 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த காலம் மிக மிக கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். 8இல் ராகு அவருடைய சொந்த நட்சத்திரமான சதயம். பொதுவாக சதயத்தில் ராகு சஞ்சாரம் செய்கின்ற பொழுது பொதுவாக முன்னதாகவும் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலும் ராகு சதயத்தில் சஞ்சாரம், ஏன்னா 18 வருடங்களுக்கு ஒரு முறைத்தான் ராகு சதயத்துக்கு வருவார். அது சனியோட வீடு. பொதுவாக ராகுக்கு 3 நட்சத்திரங்கள், திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை மிதுன ராசியிலே வரும். புதனோடைய வீடு என்பதினால் திருவாதிரை சிவனோடைய நட்சத்திரம் என்பதினால் திருவாதிரையில் வருகின்ற பொழுது ராகு பெரிய அளவிலே பாதிப்பில்லை, நன்மையைத்தான் செய்கிறார். அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது சுவாதி நட்சத்திரம் யோக நரசிம்மருக்குரிய நட்சத்திரம். ஆகையால் சுவாதி நட்சத்திரத்தில் வருகின்ற பொழுதும் அது சுக்கிரனுடைய வீடு, துலாம் ராசி. இந்த துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரம் வருகின்ற ராகு நிச்சயம் நற்பலன்களை தான் செய்வார், கெடுபலன்களை செய்ய மாட்டேங்கிறார். ஆனால் சதயம் நட்சத்திரம் கும்பராசியிலே ராகு வருகின்ற அது சனியோடைய வீடு. மேலும் சதய நட்சத்திரத்தினுடைய அதி தேவதா யமன். எனவே நீதி, தர்மம் இவற்றை சீர்தூக்கி பார்த்து நரகத்திற்கா சொர்க்கத்துக்கா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் யமன் இருக்கின்றார். நரகத்துக்கு அதிபதி தலைவர். அந்த யமனை அதி தேவதையாக கொண்ட நட்சத்திரமே சதயம். அது ராகுவோடைய நட்சத்திரம். ஆகையால் அந்த ராகுவோடைய நட்சத்திரமான சதயத்தில் வருகின்ற அது உங்கள் ராசிக்கு 8இலே ராகு அமர்ந்து சொந்த நட்சத்திரம் சதயத்தில் இருக்கின்ற இந்த மாதங்கள் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025 முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 வரை. எனவே அந்த டிசம்பரில் இருந்து ஆகஸ்ட் 1 தானே. ஆக நீங்கள் அதற்கு முன்னதாக வருகின்ற ஜூலை மாதம் வரை. எனவே டிசம்பர் மாதம் முதல் டிசம்பர் 25 முதல் ஜூலை மாதம் 2026 வரை உங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திப்பீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் அதிகம் சந்திப்பீர்கள். தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நிச்சயம் அவற்றை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு கேது தசை நடந்து கொண்டிருந்தால் மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். காரணம் புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்யம் என்று பார்க்கின்றபோது கேது தசை உங்கள் வாழ்க்கையில் வரும், வந்து சென்றும் இருக்கலாம். அதே சமயத்தில் சுக்கிர தசை நடப்பதாக இருந்தால், ஏனெனில் நீங்கள் பூசத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆயில்யத்தில் பிறந்தாலும் மத்திய வயதிலே உங்களுக்கு சுக்கிர தசை வந்துவிடும். அந்த சுக்கிர தசை வந்தால் அது 20 வருடம். அந்த 20 வருடத்தில் சுக்கிரன் உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து நல்ல இடத்தில் அமர்ந்தால் ராகு கேதுவாலும் பாதிப்பு இல்லை,
உங்களுக்கு 8ல் இருந்த சனியையும் நீங்கள் சமாளித்திருப்பீர்கள். அஷ்டம சனி நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அதையும் நீங்கள் சமாளித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சுக்கிர தசை நடந்து அந்த சுக்கிரன் உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்தால் நிச்சயம் இந்த ராகு கேது 2லே கேது 8லே ராகுவையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். கடகராசி சகோதர சகோதரி, இது ஜாதகம்தான் தெரிவிக்கும். இதுவரை அஷ்டம சனி இருந்ததே, இப்பொழுது 8ல் ராகு 2ல் கேது என்றால் கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்களின் மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் வர வேண்டியது தான், வரப்போகிறது தான், வந்தது தான். ஆகையால் அவற்றின் இந்த கோள்களின் கோலாட்டத்தில் அவர்கள் என்ற ஆட்டத்தில் நாம் மனிதராகப்பட்டவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் தசாபுத்திகளை இப்பொழுது பார்த்து கொள்வது நல்லது. இந்த இடத்தில் 8ல் இருக்கின்ற ராகு உங்களுக்கு ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2026 வரை செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. அந்த காலம் உங்களுக்கு சதயத்தில் இருந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய தெளிவுக்குரிய ஒரு சிந்தனை என்ன செய்யலாம் என்பதில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாகவே அது அமையும். பொதுவாக 8ல் இருக்கின்றாக திடீர் யோகத்தை திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். அந்த காலத்தில் உங்களுக்கு கொடுப்பார், அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர். எனவே மே மாதம் 19 முதல் டிசம்பர் 6, 2026 566 நாட்கள் ராகு உங்களுக்கு 8ல் இருக்க போகிறார். இந்த 8ல் இருக்கின்ற ராகு அந்த சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த மாதங்கள், அதாவது டிசம்பர் மாதம் 2025 முதல் ஜூலை மாதம் 2026 கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கேது. கேது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார். கேது லௌதிக வாழ்க்கையில் விருப்பம் இல்லாதவர், ஆன்மீக வாழ்க்கையில் விருப்பம் கொண்டவர், ஞானக்காரகன். பௌதீக வாழ்க்கை என்போம், அதாவது பேரின்பத்தை விரும்பக்கூடியவர் கேது பகவான். அப்படிப்பட்ட கேது பகவான் சிற்றின்ப வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை விரும்பாதவர். பொதுவாக ஒருவருடைய லக்னத்திற்கு 2லே கேது இருந்தால் ஆன்மீக வாழ்க்கையை தேடி செல்லக்கூடியவர். அதே லக்னத்திற்கு 12லே கேது இருந்தால் இதுதான் கடைசி பிறவி என்று ஜோதிடத்தில் கூறுகிறார்கள். நாம் தெரிந்து போவதில்லை இது கடைசி பிறவியா அடுத்த பிறவி. ஆனால் மோட்சஸ்தானம் என்பார்கள் 12ஆம் இடம். அதே சமயம் ராசிக்கு லக்னத்துக்கு ராசிக்கு 2லே கேது இருக்கின்ற பொழுது, அப்படி அந்த 2லே கேது அமர்கின்ற பொழுது ஆன்மீக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை விரும்பாமல் ஆன்மீக வாழ்க்கையில் நாட்டத்தை கொடுப்பார். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனை கேது பிடிக்கக்கூடியவர். சந்திர கிரகணம் என்றால் அது கேது சந்திரன் சேர்க்கை பெறுவது, சூரியன் ராகு சேர்க்கை பெறுகின்ற அந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி. ஆகையால் இந்த இடத்தில் நீங்கள் கடக ராசியிலே பிறந்தவர்கள், சந்திரனுடைய ராசி அந்த இடத்தில் 2லே கேது வருவதனால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாகும். பெரிய அளவிலே அவற்றை நீங்கள் வார்த்தையிலே கோபத்தையும் மற்றும் வியாக்கானம் பேசுங்கள். 2லே வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் கேது வியாக்கானம் பேசக்கூடியவர். எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் விட பெரியவன் என்கின்ற ஒரு மேதை தான் கேது, ஞானக்காரகன். ஆக மேதாவித்தனம் அதிகமாகும். வார்த்தையை போர் நடக்கும். வார்த்தையிலே பல்வேறு விதமான பேச்சு இருக்கும் உங்கள் வார்த்தையிலே. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 8ல் ராகு வரும்போது அது உங்களுடைய 7ஆம் இடம் என்கின்ற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம். எனவே உங்கள் பொருளாதாரமும் பாதிக்கப்படும். 8ல் ராகு இருக்கின்ற பொழுது உங்களுடைய மனைவியோ அல்லது கணவருடைய ஒரு பொருளாதாரமும் பாதிக்கப்படும். இந்த பிரச்சனைகளால் மன உளைச்சல்கள் ஏற்படும் 2ல் இருக்கின்ற கேதுவால். ஆகையால் குடும்ப வாழ்க்கையிலே சற்று பொறுமை நிதானம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இங்கு கேது சஞ்சாரம் செய்கிற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது கேது முதலாவதாக உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம் நட்சத்திரம் என்று மே மாதம் 19, 2025 முதல் மே மாதம் 19, 2025 முதல் ஜூலை மாதம் 21, 2025 இந்த நாட்களில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்தபோது மிக மிக பொறுமை நிதானம் கவனம் வேண்டும். இது கேதுவால். வார்த்தையிலே மிக மிக நிதானம் வேண்டும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் உங்கள் வார்த்தையினால் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள், சந்திப்பீர்கள். வார்த்தையிலே நிதானம் காட்டுங்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற ஜூலை மாதம் 21 முதல் அன்றைய மதியம் முதல் உங்களுக்கு மார்ச் மாதம் 31, 2026 வரை பூரம் நட்சத்திரம் என்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த காலம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்வதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்வது 2ல் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை.
மார்ச் 31, 2026 முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2026 வரை, அடுத்த ராகு கேது பேச்சு வரை, அதாவது மார்ச் 31, 2026 முதல் கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகம் என்கின்ற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அது சிறப்பே அல்ல. அந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை கேது கொடுக்க பார்ப்பார். கேது கொடுக்க பார்ப்பார். இவர்களெல்லாம் கொடுக்க பார்ப்பார்கள். இறைவன் என்று ஒரு இருக்கிறார்கள். இறைபக்தி எவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆத்ம பலத்தை கொடுக்கும். ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய பலம் என்கின்ற மனித பலமை விட இறைவனுடைய ஆத்ம பலம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயம் கேது 2இல் இருந்தாலும் அவற்றை நாம் எதிர்கொள்ள முடியும். ஆகையால் கடகராசி சகோதர சகோதரிகளே, 2இல் இருக்கின்ற கேது பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மைதான். அதே சூரியனோட நட்சத்திரம் உத்தரத்திலும், மேலும் தன் சொந்த நட்சத்திரமான மகத்தில் இருக்கின்ற பொழுது கவனம் வேண்டும். இதுவரை நாம் ராகு சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரம், அதற்குரிய மாதங்கள், அவற்றில் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கண்டோம். இனி ராகு கேதுக்குரிய இறை வழிபாட்டு முறை எவை, எப்படி என்பதை பார்க்கலாம். பொதுவாக ராகு கேது, ராகு தந்தை வழி தாத்தா பாட்டி, கேது தாய் வழி தாத்தா பாட்டி. எனவே பொதுவாக பித்ரு வழிபாடு செய்வதன் மூலம் ராகு கேது நிச்சயம் உங்களுக்கான கெடுபலன்களை செய்ய மாட்டார்கள். ஆகையால் உங்களுக்கான பித்ரு வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது தினந்தோறும் பித்ரு முகூர்த்தம் என்று வரும். எவ்வளவு பேருக்கு தெரியுமோ என்று எனக்கு தெரியாது. பித்ரு முகூர்த்தம் ஒவ்வொரு தினமும் வரும். ஆகையால் கடகராசி சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் தெரிந்தது பிரம்ம முகூர்த்தம். ஆனால் ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம் இருக்கின்றது. பிரம்ம முகூர்த்தம், அமிர்த முகூர்த்தம், வராக முகூர்த்தம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பித்ரு முகூர்த்தம் என்ற ஒரு முகூர்த்தம் இருக்கின்றது. அந்த முகூர்த்தம் எப்பொழுது என்று பார்க்கின்ற பொழுது சூரிய உதயம் 6 மணி என்றால், சூரிய உதயம் 6 மணி என்றால், ஒரு தோராயமாக 6 மணி சூரிய உதயம் என்றால் சரியாக 8:24 AM, காலை 8:24 9:12 காலை AM. அந்த 48 நிமிடங்களே பித்ரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிடங்கள் தான். பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது 4:30 6 மணி என்று. ஆனால் அது கிடையாது. அதாவது 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள். அது நிச்சயமில்லை. ஏனெனில் உங்களுக்கு ஒரு தோராயமாக சொல்கின்றார்கள், அந்த இதுக்குள் பிரம்ம முகூர்த்தம் வந்துவிடும், அதற்குள் பிரம்ம முகூர்த்தம் வந்துவிடும். பிரம்ம முகூர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது சூரிய உதயம் 6 மணி என்றால், சூரிய உதயம் 6 மணி என்றால் அதிகாலை 4:24 5:12 பிரம்ம முகூர்த்தம். அதிகாலை 4:24 5:12 பிரம்ம முகூர்த்தம். அந்த 48 நிமிடங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம். அதன் பிறகு வேறொரு முகூர்த்தம் வந்துவிடும். அதன் பிறகு சூரிய உதயம் சரியாக 6 மணி என்றால் அது ருத்ர முகூர்த்தம். எல்லோருக்கும் அது தெரிவதில்லை. ஆனால் நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணலாம். முகூர்த்தா என்று நீங்கள் சாட் பண்ணிங்கன்னா, முகூர்த்தா என்று டைப் அடிச்சிங்கன்னா, டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த முகூர்த்தா சேட்டுன்னு வரும். அதில் நீங்கள் இயர் காலிபரேஷன் அப்படின்னு போய் பாட்டினா அது முகூர்த்தாவை அப்படியே டிவைட் பண்ணி காட்டும். டேபிளாகவே வரும், இந்தந்த டைமில் இந்தந்த முகூர்த்தம்ட்டு. அதில் பித்ரு முகூர்த்தம் சூரிய உதயம் 6 மணி என்றால் சரியாக 8:24 9:12. அப்போ சூரிய உதயம் 6:30 ஆகினால் நீங்கள் அதுக்கு அந்த டைமை மாற்றிக்கணும். சில நாட்டில் சூரிய உதயம் 7 மணி என்றால் சரியாக 6 மணி என்றால் 8:24 வச்சுக்கலாம். 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் கழித்து வருவதே பிரம்ம முகூர்த்தம். 2 மணி நேரம் 24 நிமிடங்கள். அப்போ 1 மணி நேரம் 60 நிமிடங்கள். 1 மணி நேரம் என்பது 60 நிமிடங்கள். 120 ஒரு 24 144 நிமிடங்கள் கழித்து வருவதே அதாவது பித்ரு முகூர்த்தம். 144 நிமிடங்கள். 2 மணி நேரம் 24 நிமிடங்கள். ஏனெனில் சூரிய உதயம் 6 மணினா 8:24 வந்து விடுது இல்லையா? அப்போ 7 8 8:24. ஆகையால் கடகராசி சகோதர சகோதரி தினந்தோறும் அல்லது சனிக்கிழமை, நீங்கள் நிச்சயமாக ஐடி ஃபீல்டில் இருக்கும், சனிக்கிழமை விடுமுறையாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கும். இங்கே சனியோடைய வீட்டில் ராகு அமர்கின்றார்.
சூரியனுடைய வீடாகப்பட்ட சிம்ம ராசியிலே கேது அமர்கின்றார். எனவே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சரியாக 6 மணி சூரியோதயம் தோராயமாக நான் கூறுவது. உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகம் வந்தால் நீங்கள் நிச்சயம் கமெண்ட்டில் உங்களுடைய பதிவை போடும். நிச்சயம் அதற்கான பதிலை நாங்கள் தெரிவிப்போம். எங்களுடைய டீம் தெரிவிக்கும், நானும் தெரிவிப்பேன். நிச்சயம் என்னை கேட்பார்கள். ஆகையால் இங்கு நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை ராகு பகவானை நினைத்து உங்கள் பித்ருவை, தந்தை வழி தாத்தா பாட்டி அவ்வாறு அவர்கள் இருந்தால் அன்றைக்கி அவங்களுக்கு எதனா செய்யுங்க. ஒருவேளை அவங்க தெய்வத்துருவாயிட்டாங்கன்னா அவங்களை நினைத்து அவங்களுக்கு காகத்துக்கு அன்னம் வைப்பது, இல்லை என்றால் அவங்களை நினைத்து அந்த சாதத்தை வைத்து எறும்புகளுக்கு வைத்து விடுவது. இது செய்வது சனிக்கிழமை ராகுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதே போலவே 8:20, அதாவது சூரிய உதயம் 6 மணி இருந்தால் அதாவது நான் சொன்ன சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் கழித்து வருகின்ற அந்த 48 நிமிடங்களுக்குள், அந்த 48 நிமிடங்களுக்குள் உங்களுடைய தாய் வழி கேது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேது சூரியனோடு விட்டார் இருக்க சிம்ம கேது என்பதினால் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன்னா ஒரு 8:24 9 பண்ணால் 8:30 மணின்னு வைத்தீங்கன்னா அந்த 8:30 மணிக்கு நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை தாய் வழி தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களுக்கு எதனா நல்லது அவங்களுக்கு செய்யுங்க, அன்பாக பாருங்கள், அவங்களுக்கு ஃபோன் நாச்சும் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபாரினில் இருந்தாங்கன்னா பேசுங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கு, என்ன தாத்தா எப்படி இருக்குன்ட்டு. இல்லை நீங்கள் அவங்க தெய்வத்தில் என்றால் அந்த நேரத்தில் வைங்க. இந்த 2 காலை மட்டும் நீங்கள் இவற்றை செய்யுங்கள். நிச்சயம் ராகு கேது 8இல் ராகு 2இல் கேது இருப்பதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நிச்சயம் ராகு கேதுவால் ஏற்படாது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது ராகுக்கு துர்க்கையை வணங்கி வாருங்கள். மேலும் கேது பகவானுக்கு கணபதியுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். மேலும் தூமகேது, இது கணபதியோடைய பெயர் தூமகேது. ஓம் ஸ்ரீ தூமகேதுவே நமக. தூம என்பது ராகு, கேது என்பது கேது பகவான். இதுக்கு ராகு கேதுக்குரிய பெயர் தூமகேது. இங்கே பார்த்தீங்கன்னா பரங்கிமலை பக்கத்தில் தூமகேது கோவில் விநாயகர் கோவிலே இருக்குது. ஆகையால் இங்கே பார்த்தீங்கன்னா திருநீர்மலை பக்கத்தில் இருக்குது தூமகேது விநாயகர் ஆலயம், தூமகேது ஆலயம்ட்டு இருக்குது திருநீர்மலை பக்கத்தில். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய அந்த மந்திரம் தூமகேதுவே நமகா, தூமகேதுவே நமகா என்று. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங்கிலே சனி பரிகார முத்திரை என்கின்ற பதிவை ஏற்றிருக்கின்றோம். சனிக்குரிய பரிகார முத்திரை, அந்த முத்திரையை தெளிவாக அவற்றில் விரிவாக நான் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் பாருங்கள். அந்த லிங்க் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்னை இந்த கீழே கமெண்ட்டில் போடுங்க. அந்த லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. எனவே கடகராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை பித்ரு முகூர்த்தத்தில் உங்களுடைய சனிக்கிழமை ராகு பகவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை கேது பகவானும் செய்யுங்கள். நிச்சயம் கூறுகின்றேன், இத்தருணத்தில் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் உங்களுடைய பித்ருக்கள் ஆசியால் உங்களுக்கு வராமல் இருக்கும். மேலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அலையுங்கள். அவற்றில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எப்படி இருக்குது. ஏனென்றால் கடகராசி என்பவர்களே, நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தாலோ, மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலோ, துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தாலோ, நீங்கள் கடகராசியாக இருந்தாலும் நிச்சயம் ராகு கேதுவால் பாதிப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கடகராசி கடக லக்னமாகவோ அல்லது சிம்ம லக்னம் கடகராசியாகவோ அல்லது நீங்கள் மகர லக்னம் கடகராசியாக இருந்தால் நிச்சயம் ராகு கேதுவால் பாதிப்பு இருக்கிறது. எனவே உங்கள் லக்னம் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கமெண்ட்டில் கூட போடுங்க உங்கள் லக்னம் என்னன்ட்டு. நான் கடகராசி என்பது நீங்கள் பார்ப்பதிலேயே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் லக்னம் என்பது உங்களுக்கு தானே தெரியும், உங்கள் பிறந்த நேரத்தில் தானே தெரியும், அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். எனவே சகோதர சகோதரிகளே, இத்தருணங்களில் நீங்கள் வழிபாட்டு முறைகளை நான் சொன்ன பித்ரு முகூர்த்தத்தில் செய்வதன் மூலமாக கணபதியும் துர்க்கையும் வணங்கி வரும்போது நிச்சயம் பாதிப்புகள் எவையும் இருக்காது என்று கூறி, நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இராகு கேது பேச்சிலே கடகராசி அன்பர்களான உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.